Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கீரை கடையல். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீரை கடையல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இதில் இருக்கிற பெருசாக இருக்கிற இந்த தண்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கீரை வெந்து வரும்போது நல்லா மசிஞ்சு வராது. அதனால் பெருசெல்லாம் எடுத்து சின்ன சின்ன புல்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் காசு பெப்பர் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கூடவே 2 பச்சை மிளகாய், 3 பல் பூடு, ஒரு தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்காங்க. வெந்து வரும்போது நல்லா மசிஞ்சிடும். கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ கீரை இருக்குது, அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கீரை சீக்கிரம் வந்திருக்கும், அதனால் நம்ம தேவையான அளவுக்கு அளவாக தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம். கீரை நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு மசிக்க. என்கிட்ட மத்து இல்லை, அதனால் நான் இந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட போகிறேன். நல்லா வெந்துருச்சு, அதனால் சீக்கிரமே நம்மளுக்கு குலைவாக வந்துடும். நான் இந்த கரண்டியை வச்சு கீரையை நல்லா மசிச்சு விட்டுட்டேன். சூப்பராக வந்துச்சு கீரை. தக்காளி இதெல்லாமே நல்லா வெந்து கீரையோட ஒன்று சேர்ந்துருச்சு. நம்ம கீரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஆயில் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை வத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். ரொம்ப ஃப்ரையாக முன்னாடியே நம்ம எடுத்து கீரையில் சேர்த்துக்கலாம். அது கீரை கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இதை நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.